ஹே கைஸ், நான் உங்கள் சர்ட் ட்ரேடர். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நான் ரெண்டு ட்ரேட் எடுத்திருந்தேன். அது என்ன ட்ரேட் அப்படிங்கிறத உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி காமிக்கிறேன். டர்ட்டில் சூப் மெத்தட் தான். சரி, ஃபர்ஸ்ட் நான் எடுத்த ட்ரேட் என்ன அப்படின்னா, ஒரு நியூஸ் ட்ரேட் எடுத்தேன். என்ன ட்ரேட் அப்படின்னா, ஜிபிபியில் ஒரு லாங் ஒன்று அடிச்சு, சின்ன ஆர்ஆர் தான். ஓகேவா, இது நியூஸ் ட்ரேடுங்கிறதுனால எனக்கு ஐடியா இல்லை. இதோ இதுதான் நான் எடுத்த ட்ரேட். ஆக்சுவலாக ஆர்ஆர் வந்து 1:1 கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் நான் எடுத்த ட்ரேட். இந்த ட்ரேட் எடுத்துன்னு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன், டர்ல் சோப்புக்கு வந்து நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஹையில் லிக்விட்டி மார்க் பண்ணணும். ஓகேவா, அதாவது எக்கச்சக்கமான ஹைஸு எக்கச்சக்கமான லோஸ் இருக்கும். ஸோ இந்த டர்ல் சூப்பில் நிறைய பேர் ட்ரேட் பண்ணும்போது வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இத்தனை ஹை இருக்கே, எந்த ஹை நான் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். எனக்கே நடுவில் வந்துருச்சு. ஒரு 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 மாதம் நான் ஸ்டக் ஆகிட்டேன். என்னடா இது, ஏன்னா மார்க்கெட் குட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்விங் பாயிண்ட்லாம் இங்கே பாருங்க, ஒரு க்ளீனாக மார்க் பண்ணிட முடியும். லைக் இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ஹையே அப்படின்னு ஈஸியாக அடிக்கலாம். ஸோ இதில் வந்து என்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் சுத்தமாக க்ளீனாக ஸ்பாட் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுங்க, சார்ட்டை பிரிச்சிருங்க வெர்டிக்கலாக. எப்படின்னா 4 hour ஒன்ஸ் ஒரு கோடு போடுங்க. எவ்ரி 4 hour கேண்டில் ஓப்பன் அப்போ ஒரு லைன் ஒன்று மார்க் பண்ணுங்க. எப்படின்னா இது 17 ஒரு லைன், அதாவது டே ஓப்பன். அடுத்து 21 ஒரு 4 hour கேண்டலுக்கு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு 15 minutes டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஸ்பாட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஹைஸ் அண்ட் லோஸ் ஓரளவு பெஸ்ட்டாக ஸ்பாட் பண்ண முடியும். ஓகேவா, நீங்கள் நார்மலாக பார்த்து மார்க் பண்ணுறதை விட இந்த லைன் 4 hour ஒன்ஸ் லைனை பிரிச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 சூப் மார்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக இதை மார்க் பண்ணியிருந்தேன், இந்த லோ மார்க் பண்ணியிருந்தேன். ஓகேவா, மார்க்கெட் கரெக்டாக இங்கே வந்து ஒரு க்ளோஸ் இல்லை, நான் என்ன பண்ணேன்னா மார்க்கெட் இந்த இடத்துல நின்று இருந்துச்சு, நான் டப்புன்னு லாங் அடிச்சிட்டேன். ஓகேவா, ஏன் லாங் அடிச்சேங்கிறத நான் சொல்கிறேன். நியூஸ் வருது, என்னோட லாஜிக்கலாக நான் சின்ன எஸ்எல் தான் வைக்கணும், ஆனால் எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா ஜிபிபியோடைய சிபிஐ டபுள் சைடா சிங்கிள் சைடா எனக்கு சுத்தமாக தெரியாது. அது எந்த சைடுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ட்ரை பண்ணியிருக்கலாம். அது எந்த சைடுங்கிறதுனால எனக்கு தெரில எப்படி இப்படி வந்துட்டு. ஏன்னா நேற்று வந்து ஒரு ஷார்ட் நான் ஒன்று அடித்தேன், எங்கே தெரியுமா, இது எஸ்எல் வாங்கிட்டு கீழே விழுந்துட்டான். நேற்று மறுபடியும் லாங் அடிச்சு எஸ்எல் வாங்கிட்டு மேலே போயிட்டான். ஸோ நேற்று ஜிபிபியில் கொஞ்சம் வாலட்டில் ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் அந்த ரிஸ்க் வைக்க வரும்ல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், பிளாங்காக லாங் அடிச்சுட்டு இந்த ஹை. ஸோ நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், ஒரு செல் சைட் தூக்குனா ஒரு பை சைட் தூக்கணும். அழகாக இங்கே செல் சைட் தூக்குனா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பை சைடு ஒன்று தூக்கிட்டேன். ஸோ இதுதான் நான் அடுத்த ட்ரேட் டெக்னிக்கல். ஆர்ஆர் வந்து இன்னும் கொஞ்சம் இது வச்சிருக்கலாம். நான் ஆக்சுவலாக டெக்னிக்கலாக 2 ஆர்ஆர் வைக்கிறது தான் பிளான். ஓகேவா, 2 ஆர்ஆர் வைக்கிறது தான் பிளானு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு இஷ்யூ, நியூஸோட வாலட்டில் எவ்வளோ பெருசு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் வந்து அது வைக்க விரும்பல. ஸோ இது வந்து ட்ரேட் நம்பர் 1 நான் எடுத்தது. ஓகேவா, இதுதான் நான் எடுத்த ட்ரேட் சூப்பர். ஸோ இதில் என்ன லேர்னிங் அப்படின்னா, உங்களால் ஹைஸ் அண்ட் லோஸ் எனக்கு வந்து ஸ்பாட் பண்ண முடியல கொஞ்சம் க்ளீனாக அப்படின்னா, சார்ட் வந்து வெர்டிக்கலாக எவ்ரி 4 hour ஒன்ஸ் பிரிச்சுக்கோங்க. சரியா, அடுத்து யூஎஸ்டி நான் லாங் அடித்தேன். என்ன லாங் அப்படின்னா, ஜிபிபி புல்லிஷாக போகுதுன்னா யூஎஸ்டி புல்லிஷாக போகும்ல. ஸோ அந்த ஒரு ப்ரெடிக்ஷனில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வாட்ச் பண்ணேன். சேம் சார்ட்டை வழக்கம் போல் நான் வந்து 4 பிரிச்சுட்டு வாட்ச் பண்ணுறேன். வாட்ச் பண்ணும்பொழுது கரெக்டாக 1 hour டைம் ஃப்ரேம் நீங்கள் பார்த்தாலே தெரியும், மார்க்கெட் நல்லா இந்த இடத்துல இங்கே ஓப்பன் ஆகி நல்லா கொட்டிருச்சு. எந்த இடத்துல பாருங்கள், 18 இந்த லோ அட்டாக் பண்ணிச்சா. ஸோ கரெக்டாக என்ன பண்ணேன், நான் பிளாங்காக லாங் அடிச்சிட்டேன். இதுக்கு எஸ்எல் வந்து நான் இங்கே வச்சுட்டேன். கரெக்டாக 10 பிபி என்னமோ எஸ்எல் வச்சேன். டிபி வந்து சேம் மேலே இருக்கக்கூடிய இந்த ஹை தான் டிபியை வச்சது. ஸோ இதுதான் நான் எடுத்த ட்ரேடு யூரோக்கு. ஓகேவா, இது ப்ரீமியம் டிஸ்கவுண்ட், இது ட்ரேடு கிடையாது, இது ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். ஸோ இதாங்க நான் எடுத்த ட்ரேடு. ஸோ இது ட்ரேட் நம்பர் 1, இது ட்ரேட் நம்பர் 2. இந்த 2 ட்ரேட் வந்து நான் இன்னைக்கு எடுத்திருந்தேன். ஓகேவா, ஸோ இதில் என்ன லேர்னிங் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட்ஸ் வீடியோவில் பையிங் அபவ் ஓல்டு ஹை, பையிங் பிலோ ஓல்டு லோ, செல்லிங் அபவ் ஓல்டு ஹை தான் டேர்ல் சூப் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ அந்த டேர்ல் சூப்பில் ஹைஸ் அண்ட் லோஸ் எப்படி கொஞ்சம் க்ளீனாக ஸ்பாட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 பிரிச்சுக்கோங்க சார்ட்டை. போதும், சார்ட்டை 4 பிரிச்சுட்டு, 4 இல்லை 4 hour ஒன்ஸ் ஒரு கோடு போட்டு பிரிச்சுட்டு அப்புறம் ஹை லோஸை மார்க் பண்ணுங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிங்க அப்படி பண்ணுங்க, இது கொஞ்சம் ஓரளவு பெட்டராக இருக்கும். எனக்கு இதுதான் பெட்டராக இருக்குது. ஸோ இப்படி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் எடுத்த 2 லண்டன் செஷன் செட்டை. ஸோ ஹோப் நியூயார்க் செஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பை.